ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நண்டு ரசம் தான் சேர்க்குறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 2 ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு 10-15 பல்லு பூண்டு, பெரிய பெரிய 2 துண்டு பெரிய இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், பழுத்த தக்காளி ஒரு 3 தக்காளி, இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி பவுலில் போட்டு அரைச்சி எடுத்துருங்க. நல்லா குறைன்னு மழை மழைன்னு அரைக்காம கொஞ்சம் குறைன்னு அரைச்சிங்கன்னா தான் ரசத்துக்கு நல்லா இருக்கும். நண்டு ரசம் வந்து சளி பிடிச்சவங்க எல்லாருக்கும் கொடுக்கலாம். நீங்கள் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கோங்க. ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுட்டு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் எடுத்து அதில் ஊற்றி நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கிளறி விட்டுடுங்க. பச்சை ஸ்மெல் போனோடனே 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா கிளறிடுங்க. மஞ்சள் பொடி போட்டு நல்லா கிளறினோடனே நம்ம கழுவி வச்சிருக்க நண்டை எடுத்து அதில் போட்டு நல்லா கிளறி விடுங்க. அது கொஞ்சம் அந்த ஸ்மெல்லெல்லாம் நண்டோட அந்த ஸ்மெல் ஃபுல்லாக போய் கொஞ்சம் கலர் மாறும்போது நீங்கள் வீட்டில் அரைச்ச மிளகா பொடி ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் போட்டு கிளறி விட்டுருங்க. ஆல்ரெடி நம்ம இஞ்சி மிளகோட காரமே நல்லா காரமாக இருக்கும். நான் ரசத்துக்கு நல்லா காரமாக இருந்தால் தான் சளியெல்லாம் சீக்கிரம் குணமாகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் நண்டோட கால் நசுக்கி அதோடைய சாறு எடுத்து தான் ஊற்றிருக்கேன். அது ஒரு 1.5 டம்ளர் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா தண்ணியாக வச்சுருங்க. தண்ணியாக வச்சிங்கன்னா தான் ரசம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் பாறை மீன் வாங்கியிருந்தேன். பாறை மீன் வாங்கி ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு 2ஆக வெட்டாமல் ஃபுல்லாகவே 3 துண்டாக வெட்டலான்னு சொல்லி முழுசாக வறுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே முழுசாகவே கீரி வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூனு, ஒரு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஃபுட் கலர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். அது நல்லா மசாலா ஊறட்டுன்னு பாருங்கள். இப்போ ரசம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. ரசம் பார்த்திங்களா அப்படியே நம்ம தண்ணி மாதிரி இருக்கு பார்த்திங்களா, சூப்பு தண்ணி மாதிரி இந்த மாதிரி இருந்தால் தான் ரசம் நல்லாயிருக்கும். ஏன்னா சளி பிடிக்கும்போது நீங்கள் அப்படியே கூட எடுத்து குடிக்கலாம். நான் கொத்தமல்லி போட்டு ரசத்தை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கிளாஸில் ஊற்றி பெப்பர் போட்டு குடிச்சிங்கனாலும் சளி சீக்கிரம் போயிடும். இது இந்த கிளைமேட்டுக்கு அப்படி தான் இருக்கும். பாருங்க, மீன் நல்லா ஊறிடுச்சு. நான் ஸ்டவ்வை பற்ற வச்சு தவா எடுத்து வச்சுட்டு மீன் வறுத்துடலாம். மீன் வந்து மினிமம் ஒரு 7 நிமிஷமாச்சும். இந்த மீன் வந்து கொஞ்சம் பெரிய மீன், பாறை மீனில், அதனால் கொஞ்சம் மீடியமில் வச்சு தான் வறுக்கணும். அதனால் நான் ஒரு 7 நிமிஷமாச்சும் வறுக்கணும்னு சொல்லிட்டு 7 நிமிஷம் கழிச்சு நல்லா வறுந்துச்சு. 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்தாச்சு. நீங்கள் கடையில் வாங்குற மீன் மசாலாவோட வீட்லேயே ரெடி பண்ணுற மசாலா, நம்ம நார்மல் மிளகா பொடி, மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சால்ட்டு, வெறும் மிளகா பொடி, நீங்கள் லெமன் புழிஞ்சு மீன் வறுத்தாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை மாதிரி சமைச்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கடையில் வாங்குற பவுடர் இல்லாமல் நம்ம வீட்டில் செய்கிற பவுடரே கலந்து பாருங்கள். இன்னைக்கு சண்டே பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் வச்சுருக்கோம், நண்டு ரசம், மீன் வறுவல் தான் வச்சுருக்கோம். அது பசங்களுக்கோசம் நான் வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். நண்டு ரசம் ரொம்ப கார சரமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி சமைச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய். லைக்